இல்லை முதல்ல பாண்டில் நிறைய பேர் இப்போ கிரேஸாக இருக்கிறது காரணம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் குறையுது. இதோட ஜாஸ்தி சில பாண்டில் கிடைக்கும். அதனால பாண்டு பின்னாடி தேடுறாங்க. பாண்டுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் ரெண்டுமே ஒன்று தான். கடன் பத்திரம் தான். நான் தமிழில் என்ன சொல்கிறோம், கடன் பத்திரம். பாண்டும் கடன் பத்திரம், ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ஒரு மணி கடன் பத்திரம். இப்போ பாண்டு யார் யார் ரைஸ் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு, முனிசிபாலிட்டிஸு, கம்பெனிஸு, இது மாதிரி எல்லாருமே ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்தவர்களும் பேங்க் இல்லை இன்ஸ்டியூஷன் 2 பேர் தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ரைஸ் பண்ணுவாங்க. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கும். பாண்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். அதனால அங்கே ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் தருவாங்க, இங்கே கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் தர மாட்டாங்க. சில பாண்ட்ஸில், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீ. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது, நீங்கள் வாங்குற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். இதுதான் மேஜர் ப்ராடர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாண்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே சார், இப்போ பிகினராக இருக்காங்கன்னா எந்த மாதிரி பாண்ட் சூஸ் பண்ணலாம் சார்? இப்போ நிறைய பாண்ட் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்பிஐ பாண்ட்ஸ், கோல்டு பாண்ட்ஸ், இப்படி நிறைய பாண்ட் இருக்குது. எந்த மாதிரி பாண்ட் சூஸ் நம்ம பண்ணலாம்? எப்பயுமே சேஃப்டி வேணும்னா கவர்மெண்ட் பாண்டில் போகிறது தான் சேஃப்டி. பட் கவர்மெண்ட் பாண்டில் என்னென்னா வொலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும். வொலட்டிலிட்டினா தமிழில் என்ன சொல்கிறோன்னா ஏற்ற இறக்கம் ஜாஸ்தி இருக்கும் நம்மளுக்கு. ஏன் ஏற்ற இறக்கம் ஜாஸ்தி இருக்குன்னா, கவர்மெண்ட் பாண்டெல்லாம் மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இந்த ரேட்டில் தான் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிதுன்னா கவர்மெண்ட் பாண்டில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்.